வணக்கம். இன்றைக்கி 2 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஜேர்னியில் இருக்கேன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்கிட்ட வந்து சிக்னல் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நினச்சிட்டு சீட்டுக்குழிக்கு போடுவேன். சரிங்களா? அப்போ வந்து சீட்டுக்குழிக்கு போடும்போது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் வந்து சந்தேகம் கிடையாது, கடவுள்கிட்ட கேட்டுக்கிடும். அதாவது நம்ம வந்து கேட்க போகிறது கிடையாது, இருந்தாலும் சொல்லி போடுறது. அப்புறம் ஒன்று எடுப்போம். ஸோ உடனே எனக்கு என்ன வரும்னா, நம்ம நினச்சது வரலை அப்படின்னு சொன்னால் உடனே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை நான் ஒரு வாட்டி போட்டேன்னா காணாது, 3 வாட்டி சீட்டும் குளிக்க போடும், இதில் 2 மெஜாரிட்டி எது வருதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஒரு காலகட்டம்னா வந்து இருக்கும். இந்த ஹேபிட் வந்து கொஞ்சம் இருக்கும் எனக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து சொல்லிடும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து திருப்பி சந்தேகப்பட்டு திருப்பி கொஷின் கேட்டோம்னா இப்படி தான் வந்து எதையாவது வந்து காட்டிடும். இந்த ட்வின் ஜேர்னியை பொறுத்தவரை எல்லாமே உங்கள் ஹார்ட்டு தான். சரிங்களா? நீங்கள் எதை வந்து மைண்டில் நினச்சி அதை வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டு கேட்டிங்களோ அதுக்கு மாதிரி தான் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது வித்தியாசமாக இருக்கும். இந்த ஜேர்னிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுதலை தவிர வந்து வேறு வழியே வந்து உங்களுக்கு இருக்காது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது. நானும் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல இந்த மாதிரி சீட் எழுதி போடுறது இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணுறதுக்கு இப்படி நான் ஏதாவது வந்து கேட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் வந்து எனக்கு உணர்த்திடும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒன்று என்ன இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கும் சில நேரத்துக்கு. என்னடா நம்மளுக்கு போய் இதை கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ அதனால் நான் ரிப்பீட்டடாக வந்து சிக்னல் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு எல்லை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் பிரபஞ்சம் எடக்கு மடக்காக சொல்லிவிடும். நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திருப்பி உனக்குள்ளே நீ தேடும் போது ஒரு உணர்தல் வந்து உனக்கு கொடுக்குறேன்ல, அதுதான் வந்து உனக்கானது. ஸோ நீ திருப்பி வந்து கேட்கலாம். அதுக்குன்னு வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வந்து பண்ணும்போது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் சோல்மேட்டா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரினா பார்க்கக்கூடாது. 2 ஆப்ஷன்ஸ் வச்சுனா வந்து பார்க்கக்கூடாது. அப்போ வந்து அது தவறாதான் வந்து வரும். நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடும் போது இது வந்து உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோல்மேட் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு இதுவாக போகும். ஆனால் ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இதில் தான் போக முடியும், ஈஸியாக போக முடியாது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தேடுறதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அன்மேரிட்ஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேரேஜ் பண்ணால் குழந்தலாம் வராது, இப்படிலாம் யாருப்பா ரூமர்ஸ் கிளப்பி விட்றான்னு எனக்கும் தெரியல. ஸோ அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து அதாவது இது அவுட்டர் அப்படிங்கிறது வேறு. இது வந்து ஸ்பிரிச்சுவல் சைல்டே வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இருக்கும்போது நார்மலாக வந்து இந்த பர்த் இருக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்காண்டி வந்து சில பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதனால தான் என்ன சொல்கிறதுனா, எடுத்த உடனே நீங்கள் இணைய முடியாது இந்த ஜேர்னியில். அதாவது நார்மலாக வந்து வெளியே பார்த்து பொருத்தம் இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணோம், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டு குழந்தை பெற்றுக்கிறோம், அந்த மாதிரி வந்து இந்த லைஃப் இந்த ஜேர்னி பொறுத்தவரை நீங்கள் அதனால தான் இறை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே உங்களை ஃபிசிக்கல் யூனியனுக்கு இணைக்காது. அப்படி அவசரப்பட்டு பண்ணவங்க பல இன்னல்களை இது பண்ண நேரிடும். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஹை ஃப்ரீக்வென்சி அண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப லெவல் உள்ள ஒரு இது.
வெளியே பார்க்குறது அவங்க தெரியுதுனால இது வந்து சோலோட ஜேர்னி. ஸோ சோலோட ஜேர்னிங்கும் போது அந்த பக்குவ நிலை வரும்போது தான் அந்த டிவைன் டைமிங் உங்களுக்கு வர. மற்ற எல்லா ப்ராசஸையும் பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ப்ராசஸ் பிரபஞ்சத்துப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதுக்கான காலம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து கூடும். நீங்கள் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே நீங்கள் நிறைய இந்த யூனியன் ஹார்மோனியஸ் யூனியன் அவங்களாம் கேட்டாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் யூனியன் வர நேரம் வரட்டும் தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த பக்குவத்தன்மை அது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதுக்கும் லாஸ்ட்டு அவங்க சொல்கிறதுக்கும் இதுதான் இருக்கும். முதல்ல வந்து அது வந்து ஒரு இதாகவே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த பயணத்தை உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க இறுதியாக சொல்கிறது என்னென்னா இதற்கு நான் வந்து அவசரப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லா இன்டென்ஸான எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யூனிவர்ஸோட ஆற்றல் வந்து தெரிஞ்சிருக்கும். பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு கைட் பண்ணுதுங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. எப்படி இறை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ மேஜிக் மிராக்கிள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இறுதியாக அவங்க சொல்கிறது என்ன, அதுக்கு அர்ஜென்ட்டே படமாட்டாங்க. அவங்க அப்படி காமாயிருவாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு டைமிங் இருக்கும். டிவைன் இது வந்து என் கையிலே கிடையவே கிடையாது. இறையாய் பார்த்தால் நம்மளுக்கு வந்து உடுகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுதான் வந்து எண்டு ஸ்டேஜ். சரிங்களா? எண்டுனா ஃபிசிக்கல் யூனியனுக்காண்டி ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அன்மேரிடு பீப்புள் வந்து இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர் பண்ணினாதான் அது உங்கள் அதுவாக எல்லா ட்ராமாஸு என்ன கொடுத்தாலும் செப்பரேஷன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களுக்குள்ளே உள்ளதை நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஹீல் ஆனதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் இணைக்கும் போது அது வந்து 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி தகவல்களை அதாவது வெளியே வச்சுக்கிட்டு ஒரு தப்பான தகவல்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உள் மீனிங் வந்து இதுதான். ஸோ பேசிக்கலாக ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு கட்டம் வரும்போது உணர்ந்துருவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து தெரியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள்ட்ட போயிட்டு இதை ஜேர்னியை வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உள்தன்மையோடு நீங்கள் வர வர உங்களுக்காக வந்து எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து காட்டும். இதுதான் இன்றைக்கி 2 கொஷின்ஸ் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.